வந்து ராவத்தர் இப்ராஹிம் ராவத்தர் கூட வந்துட்டார். மற்ற ஆட்கள் வரல. டேய் நீங்கள்லாம் வர வேண்டாம்டா, நான் போய் அங்கே உருப்படியாக உட்கார்ந்த பிறகு நீங்கள் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். அவங்கெல்லாம் அங்கே தான் இருக்காங்க. கடிதங்கள் போவோம் அப்பப்போ. ஒரு சில கடிதங்கள் என்கிட்ட இருக்கு. ஓ! அந்த ஒரு சில கடிதங்கள். என்னடா ஆச்சு இன்னைக்கு விஜய் வர்றான் பார்த்துக்கங்க, இந்த இடத்துக்கு போய் விஜய் வர்றான், இது வந்தெல்லாம் இருப்பான். அதே மாதிரி உங்களுக்கு திருப்பூரில் இருக்கிற நண்பர்கள்னால் இவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. இவங்கெல்லாம் இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது இவர் வந்து இங்கே வந்து இங்கே தான் தங்குறாரு. தங்கும்போது எங்கேன்னா உங்களுக்கு ரோகிணி லாட்ஜில் தங்க முடியாது. படிக்கட்டு கீழே ஒரு இடம் இருக்குது சார். அது வேணால் ஒரு 10 ரூபா வாடகை வச்சு நீங்கள் தங்கிருங்க. 10 ரூபாயோ 10 ரூபா வாடகை நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு. இங்கே தங்கிருங்கன்னு படிக்கட்டு கீழே இருக்கிற மாதிரி அங்கே தங்கிட்டு அப்படியே டெய்லி ஒரு நாள் வந்து ராவத்தர் என்ன பண்ணுவார், இப்ராஹிம் ராவத்தர் அவங்க அப்பா ஊரில் வந்து அந்த வெத்தலை மண்டி ஏஜென்ட்ஸ் அவர். அதனால் அவர் என்ன பண்ணுறார், இங்கே வந்து வெத்தலை வாங்கி அந்த மண்டி கடைகளை கொடுக்குது. அது அந்த வகையில் போய் சைடில் சைக்கிளில் எடுத்துகிட்டு போவார். இவர் இந்த பக்கம் வாய்ப்பு கேட்டு போவார். 2 பக்கம் போயிட்டு வந்த பிறகு ஒரு சாப்பாடு வாங்கினாங்கன்னா, அன்றைக்கெல்லாம் சாப்பாடுங்கிறது ₹1 நினைக்கிறேன். ₹1 வாங்கினா இவ்வளோ சாப்பாடு கொடுப்பாங்க, சாம்பார் உட்பட. 2 பேரும் சாப்பிட்டு மீதி மிச்சத்தை வச்சு நைட்டு வச்சுக்கலாம் அப்படிம்பாங்க. சில நேரங்களில் மறுநாள் காலைல எழுந்திரிச்சு அதை நீராகாரமாக குடிச்சிட்டு கிளம்புவாங்க ஆளு பக்கம் வைங்கிறேன். இப்படி ஓட்டிகிட்டு இருக்கும்போது முகமது மசூக் கேட்குறாரு, என்னப்பா என்னாச்சு? இங்கே இல்லை பாஸ், அலைஞ்சிட்டு தான் இருக்கோம். சரி நான் ஒரு இது பண்ணுறேன் அப்படின்னு. அப்போது வந்து எம்ஏ காஜா வந்து இனிக்கும் இளமைன்னு ஒரு படம் எடுக்கிறேன். அப்போது இவர் வந்து பேசுகிறார், பாருப்பா உங்கள் மதுரை ஏரியா நான் எடுத்துக்கிறேன், ஆனால் என் தம்பி விஜயராஜ் இவனுக்கு நீ ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்தா நான் எடுத்துக்கிறேன். ஓ சொல்லுங்க பாஸ், அதுக்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றேன். வில்லன் கேரக்டர் தர்றேன் அப்படின்ற. ஓகே அப்படின்ட்டு இவருக்கு வில்லன் கேரக்டர் தரேன். அந்த மதுரை ஏரியா அவர் வாங்கிக்கிறார். அவர் முகமது மசூக் சொன்னதுனால இவர் ஏற்றுக்கிறார். இவரும் ஓகேன்னு வில்லன் கேரக்டர் தர்றாங்க. அதில் வில்லன் கேரக்டருக்கு ஒரு காஸ்டியூமெல்லாம் நீங்கள் அதாவது நீங்கள் தான் காஸ்டியூம் எடுத்துகிட்டு வந்திருக்கணும், வந்து நடித்து கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு. அதனால் இவர் என்ன பண்ணார்னா, அபுசாலி கிராமத்தில் அவருடைய பங்களா இருக்குல்ல, அங்கே தங்கிட்டு நீங்கள் டெய்லி நடிக்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பங்களாவில் இடம் கொடுத்துட்றாங்க. பங்களாவில் தங்கிட்டு டெய்லி இடங்க போய் நடிக்க போகிறாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து காஸ்டியூமெல்லாம் இங்கே வந்து அவருடைய திருப்பூரில் இருக்கிற நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தர்றாங்க. இந்த டிஷர்ட் எல்லாம் கொடுத்து அதில் அந்த அந்த இனிக்கும் இளமையில் அவர் போட்டிருந்த அந்த டிஷர்ட் எல்லாமே, டிஷர்ட்டு ஃபேண்ட்டு எல்லாமே இந்த திருப்பூர் நண்பர்கள் கொடுத்தது. அவங்க அனுப்பி வச்சது. விதவிதமாக பண்ணிடுற பேர் போட்டு இது போட்டு அனுப்பிச்சிடுவாங்க. அதை வச்சு தான் அதில் நடித்தார். அதனால் அதில் வந்து என்னென்னா